நீங்கள் பார்த்துருக்குது ஹேதிரி சேனலோட போய் திரேட். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாருதி சுசுகி நெக்ஸா ஃப்ராங்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஃப்ராங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024 நியூ எடிஷனான ஃப்ராங்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடியை மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து கூபே மாடல், கூபே டிசைன். ஸோ இதை பற்றி தான் இந்த டீட்டெயிலாக தெளிவாக அந்த வீடியோவில் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமரோட ரிவ்யூ நம்ம வந்து இதில் போட போகிறேன். ஸோ ரிவ்யூ இருக்க போது அண்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ இருக்க போது. ஸோ நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் பைக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ கார் இஸ் பர்சனல் டச் மை ஹார்ட். ஸோ அதில் டீட்டெயில் தெளிவாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ ரைட், ஓகேங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி நெக்ஸாவோட ஃப்ராங்ஸ். இந்த ஃப்ராங்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா டப்பு டிப்புன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து 1200cc. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ இன்ஜினும் இருக்குது. பட் 1 லிட்டர் டர்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த காரோட ஓனர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தெளிவாக நான் வந்து வீடியோ நடுவில் போட்டிருக்கேன். இன்ஜின் நாய்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஒரு 140 150 டர்போ இன்ஜினில் வந்து டர்போ சவுண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. வருதுதான், நாங்கள் டெஸ்ட் ரைடில் ஓட்டி பார்த்தோம். அப்போ வந்து சவுண்ட் வந்தது. ஸோ இந்த 1200cc ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது 4500 RPMல. அண்ட் பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுறது 6000 RPMல. இது நார்மலான ஒரு பெட்ரோல் இன்ஜினான காரோட டார்க் தான். ஸோ இந்த இன்ஜின் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான், டீசல் இன்ஜின் இதில் வராது. அப்படியே நீங்கள் டாப் எண்ட் வேரியன்ட் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் எலக்ட்ரிக், அதாவது ஹைப்ரிட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீசல் வேரியன்ட் இவங்க பண்ணுறது கிடையாது. ஸோ இதோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைவேல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. அண்ட் 15 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் கிடைக்குது. இது ஒரு நல்ல மைலேஜ் தான் சொல்லணும். ஓனர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஓனர் ரொம்பவே சாஃப்டாக தான் ஓட்டுவார். ரொம்ப அடிச்சு பிடிச்சலாம் ஓட்ட மாட்டார் இந்த ஓனர். ஸோ கியர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகிறீங்கன்னா அதில் பேட்டில் ஷிஃப்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆல்ஃபா வேரியண்ட்டில். இது டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் வருது, 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலுக்கான ஒரு எஸ்யூவிக்கான வீல் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2520 mm நார்மலான ஒரு எஸ்யூவி ரைட் டைப் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூபே டிசைனாக இருந்தாலும் ஒரு பள்ளத்தில் மேடில் ஏறி இறக்குனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தட்டாது. அண்ட் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 308 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 308 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு டூரிங் செட்டப் தான். நீங்கள் நார்மலாக ஒரு 2 பேக் எடுத்துகிட்டு 3 பேக் எடுத்துகிட்டு அதர் டப்பாலாம் போட்டு நீங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அது பெட்ரோல் இன்ஜின் கார். இது பாடி டைப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்யூவி ஸ்லைட்டாக கூப்பே மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் நாட் அ ஃபுல் டைப் ஆஃப் கூபே. இட்ஸ் நார்மலான எஸ்யூவி ஒரு கார் தான், பட் கூப்பே டிசைனில் இருக்குது. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 inch கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான மாருதி கிட்டது எப்படி வருமோ அதே குவாலிட்டியில் தான் வந்திருக்கு. ரொம்ப இம்ப்ரெசிவான பண்ணல. லைட்டாக அந்த டோர் திறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான ஸ்பெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ கேபின் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரியல் டைமில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓனர்கிட்ட சின்ன கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ அதுவும் பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவல் ஃபங்க்ஷன் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் எல்இடி வந்து டே லைட் ரன்னிங் லாம்ப் எரியும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து எரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கியூபிக்கில் இருக்குது. ஸோ பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் தெளிவாகவே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 சாலிட் லைட் கொடுத்துருக்காங்க. இது நைட் விஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது லைட்டு. நான் நைட்லேயும் வீடியோ எடுத்திருக்கேன். அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து இந்த எல்இடி லைட்டுக்கான த்ரோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லோ பீம் பண்ணுறேன். அண்டு இது சொன்ன ஹை பீம், லோ பீம், ஹை பீம். ஸோ நீங்கள் இப்போ வந்து நான் வந்து ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கிளாரிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நேரில் வந்து நீங்கள் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாலோஜனோட பவராக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஸ்டாக்லேயே வந்து இவ்வளோ பவர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் தான். நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து எல்இடி லைட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக அவசியமே கிடையாது. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்க்க வந்து நல்லா அவசரமாக இருக்குது. அதேமாதிரி சுவிச்சஸ்க்கான வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆரஞ்சு கலரில் தீம் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல்ங்க மாருதிக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை விட இந்த எல்இடி லைட்ஸ் வந்து இன்னும் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அங்கே ஒருத்தர் ஆள் வராரு. ஸோ ஐபீம் அடிக்கையில் நல்லாவே தெரிகிறாரு அவர். ஓகே, சரி. ஸோ கிரில் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் கிரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டாப் அண்ட் பெரியும் போகிறீங்கன்னா மேபி நீங்கள் கார்னிஷில் இல்லை குரோமில் போட்டுக்கலாம். இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிளாஸ்டிக்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஸோ இந்த கார்னிஷும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்லேயே வரும். ப்ளஸ் நீங்கள் இது வந்து ஸ்டாக்கில் வரும். பட் இந்த ரெட் ஃப்ளோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து
இந்த மோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து கார் எடுக்கிறீங்கன்னா வராது. நீங்கள் வந்து ஒரு 10,000 வந்து இதுக்கு மொய் வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்புறம் இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிஷு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 கிட்ட வந்துடும். ஸோ அது போட்டிருக்காங்க. நீங்கள் நார்மலாக எடுத்திங்கன்னா இது வராது. ஸோ இந்த டெல்டா ப்ளஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வரும், 16 inch அலாய் வீல்ஸ். இந்த அலாய் வீல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாகவே தான் இருக்குது. நீங்கள் ஜீட்டா இல்லை ஆல்ஃபா வேரியன்ட் டாப் அண்ட் வேரியன்ட் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவல் டோன இது அலாய்ஸ் கிடைக்கும். இன்டீரியர் போய் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பார்த்தது இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு ஹேண்டில் இந்த பாடியோட ஹேண்டிலே வரும். தலைவர் வந்து அதாவது ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷில் கேட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதோட கீ நான் காட்டுறேன். அதாவது ஒரு 15 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வந்து இதே கீ தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட் போகிறீங்க, அதாவது ஆல்ஃபாவில் போகிறீங்களா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரி. இது வேகனாரோட கீ, இது வந்து நம்ம ஃப்ராங்ஸோட கீ. ஸோ இந்த கீ தான் வருது. நீங்கள் டாப் அண்ட் போகிறீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரி கிடைக்கும். இந்த கீயை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் டிசைன் நல்லாயிருக்கும். அதே வெண்டார் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னி வரைக்கும். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரிங் தாங்க. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. சிமிலர் டு நம்ம பேலினோ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதோட இது தான். ஸோ இது ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து செம்மையாக இருக்குது. ஸ்னாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோலாம் எடுக்கும்போது ஸ்டோரிலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. வண்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 15,000 ஓடி இருக்குது. ஸோ ஓட்டத்திலே இருக்க வண்டி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் கவர்ஸ்லாம் இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. நீங்கள் புது கார் வாங்கினீங்கன்னா ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க, 3ஆவது நாள் 4ஆவது நாள் கழட்டி போட்டுருங்க. இந்த மாடல் மட்டும் இருக்காதீங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ்ட் அண்ட் இந்த மெரூன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரிச்சாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், டச் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வாய்ஸ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லைக் ப்ளே மியூசிக், கால் டு ஜுல்ஃபர், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. பெருசாக பேசும் பொருளாக இது படலை. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவோட இது கனெக்டில் இருக்கும். அண்ட் பார்க் அசிஸ்ட்டும் இருக்குது. அதில் பார்க் லேன் அசிஸ்ட்டும் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி விஷயமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே, அவ்வளோதான். நீங்கள் கார் நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும். நான் கீ ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் கியர் பாக்ஸ்லாம் பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். கிளட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்வாவில் கால் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் தரமாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாராக இருக்கட்டும் சரி, ஃப்ராங்ஸ் இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுவோம். ஸோ கிளட்ச் பிடிச்சிட்டு ஆன். ஸோ டாப் அண்ட் வேரியன்ட் போனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கீழே சென்டினா புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். இது வந்து பெட்ரோல் இன்ஜின் காருங்க. ஸோ பெட்ரோல் இன்ஜின் கார்னாலே நாய்ஸ் வந்து மேக்ஸிமம் ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். நான் ஒரு 140 கூட போகும்போது வந்து வீடியோலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ 140லாம் போகாதீங்க, டேஞ்சரஸ். எஃப்எம்மில் இருக்குது. ஸோ 140லாம் போகக்கூடாது, கொஞ்சம் ஆபத்தான விஷயம். நான் வந்து ஹைவேஸில் சொல்கிறேன். ஸோ 140 போகும்போது கூட அந்த இன்ஜின் நாய்ஸ் சுத்தமாக இல்லை. பட் டர்போ போகிறீங்க, 1 லிட்டர் டர்போ போகிறீங்கன்னா அதில் வந்து மைல்டாக இல்லை, மைல்டுக்கும் மேலே ஒரு படி டர்போ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட உண்மை தான். டாகுல் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சிம்பிளாக சொல்ல போகணும், நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20லே வச்சுக்கிட்டு நீங்கள் ஏசியோட ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா 2ல் வச்சு நீங்கள் போனீங்கனாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குளிர் ஆகிடுது. இது வந்து டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்கலாம். என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வெண்ட் கொடுத்துருக்கலாம். பட் கொடுக்கல அவங்க. வெறும் வந்து பவுச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ மொபைல் வச்சுக்கலாம். ப்ளஸ் யூஎஸ்பி சாக்கெட் போட்டுறது கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த இடத்துல வந்து ஏசி வெண்ட் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் டெல்டா ப்ளஸ்ன்ட்டு வரும்போது. ஏன்னா டெல்டாவில் கொடுக்கலாம் பரவாயில்ல, பட் டெல்டா ப்ளஸில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான க்ளோ பாக்ஸ் இருக்குது. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு டீசெண்டான க்ளோ பாக்ஸ் தான். அதே மாதிரி நான் அந்த டிசைன் லேங்குவேஜ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ராங்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பை த வே இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் தான் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு மிரர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஓகே, வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்டு எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து நார்மலாக இருக்குங்க. அதிகமான செமையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டிரைவர் சீட்டில் எப்படியும் வந்து வேனிட்டி மிரர்ஸ் வர போகிறது கிடையாது. இங்கே வரும் வித் லைட். ஸோ வித்தவுட் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 டச் லைட் கொடுத்துருக்காங்க. நைட் நேரத்தில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குங்க. ஏன்னா இது ஹாலோஜன் தான், எல்இடி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இப்படி தாங்க உட்காருவேன், சரிங்களா. என்னோட பொசிஷன் இதுதான். ஸோ என்னோட பொசிஷனில் உட்காந்துட்டு பின்னாடி போய் எப்படி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பின்னாடி உட்காந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். Hi, what can I do for you? ஓப்பன் மீடியா. Taking you to media settings, please continue using touch controls.
ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ்லேருந்து மெனுவை எடுத்து கொடுக்குது. அந்த மெனுவை நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் பண்ணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது வந்து சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் கார் போகிறீங்க, ஒரு 15 லட்ச ரூபாய் மேலே போகிறீங்கன்னா வேணால் நீங்கள் வந்து இதை அழுத்திட்டு ஓப்பன் டு சன்ரூஃப் அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். பட் இதில் சன்ரூஃப்லாம் கிடையாது. சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லலாம். பட் அந்த பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். என்னோட ஹெட்ரூமை பாருங்கள். ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து கரெக்டாகவே இருக்குது. கூப்பே டிசைனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தலை போய் இடிக்கும். பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட் பெல்லி பட்டன் உட்காரிங்கன்னா, அதாவது பக்கெட் சீட் மாதிரி நார்மலாக அப்படி உட்காரிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வந்து பிரச்சனையாக இருக்காது. ஸோ லெக் ரூமும் நல்லா தான் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ம் ரெஸ்ட்லாம் கொடுக்கல. அண்ட் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாலியாக உட்காந்துக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே, ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிற பைலட்டோட சீட்டுக்கு பின்னாடி. அண்டு சென்ட்ரல் யாராவது உட்காடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் கொஞ்சம் குண்டான ஆள் இருந்தாலும் ஒரு 3 பேர் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க கார் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக உட்காரலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் பின்னாடி 2 பேர் உட்காரும் போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், இதோட சீட்டு வரும் பாருங்கள். என்னோடய ஹைட் வச்சுருக்கேன். என்னோடய ஹைட் வச்சும்போது கரெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோ பைலட் சீட்டு, ஸோ கோ பேசஞ்சர் சீட்டு, ஸோ கோ டிரைவர் சீட்டு, இது மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஸோ இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அடிக்டாக இருக்குது. ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? எனக்கு ஓகே, ஃபைனாக இருக்குது, நல்லா இருக்குது. லெக் நல்லா, லெக் இல்லை ப்ரோ, ஸ்பேஸ் சொல்கிறேன், ஸ்பேஸ் நல்லா இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் நல்லா இருக்குது. தலை தட்டுதா ப்ரோ? தலை வந்து லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அது கூப்பே டிசைனால் அது கொஞ்சம் டிசைன் லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கும். ஓகே, காரை பற்றி நீங்கள் ஒரு 2-3 வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். காரை பற்றி சொல்கிற அளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது. சொல்லுங்கள், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஓட்டிருக்கீங்க? நான் 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். வண்டி நல்லா இருக்குது, எதுவும் குடலாம் எதுவும் கிடையாது. ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜினு. மைலேஜ் 19+ வருது, 18+ கூட வருது சில டைமில். ஹைவேலாம் 19-20 அந்த மாதிரி வருது. சிட்டியில் வந்து 16+, 17 கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தான் முன்ன பின்ன. ஆமாம், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏசி எப்படி இருக்கு? ஏசி சூப்பராகவே இருக்கு, நல்லா இருக்கு. பேக் சீட் வரைக்கும் வருது. அதுவும் இல்லாமல் இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு. ஓகே, இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்ட் கிடையாது, ஏசி வெண்ட் கிடையாது. ஃப்ரண்ட் ஃபேஸிங்லேருந்து தான் வரணும் வெண்ட்டு. ஸோ எப்படி அது என்ன ஃப்ரண்ட் ஃபேஸிங்லேருந்து வந்தாலுமே நல்லா ஒரு ஹாப்பனிங்காக இருக்குது இடம். ஒன்றும் அந்த ஒரு கச்ச முச்சல்லாம் கிடையாது, நெருக்கமாக அதெல்லாம் கிடையாது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஒன்றும் இல்லை ப்ரோ, என்ன கேட்டேன்னா ஏசி வெண்ட் வந்து பின்னாடி இல்லை, முன்னாடி தான் இருக்குது. ஸோ முன்னாடி வர ஏர் வந்து ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகுதான்னு கேட்டேன். ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது, நல்லா இப்படி வந்துட்டு இப்படி போய் இந்த பக்கம் போகுது, அதெல்லாம் எந்த குறையும் கிடையாதுங்க, நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ ஏன் இந்த ஃப்ராங்ஸ் நீங்கள் எடுத்தீங்க? ஃப்ராங்ஸ் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் என்னன்னா 10 lakhக்குள்ள ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். பலினோ போலாம் தான் பார்த்தோம், 9 something வந்தது. ஸோ அதோட ஃப்ராங்ஸ் நல்லா இருக்கு, நல்லா ஒரு மஸ்குலரா பில்டிங் நல்லா இருந்துச்சு. பில்டிங் ரோட் பிரசன்ட் நல்லா இருந்தது வண்டி. ஸோ அதனால நாங்கள் பிக் பண்ணோம். வேற என்ன இன்ஜின் நாய்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஒரு 140 150 க்ரூஸ் 150லாம் ஒரு 50% இன்ஜின் நாய்ஸ் இருக்குது. ரோட் டயர் நாய்ஸ் ஒரு 10% இருக்கு, அவ்வளோதான். நார்மலாக எல்லா காலையும் உள்ளதுதான். ஓகே தான் இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. மைலேஜும் நல்லா வருது, கிளச் அப்படியே பட்டர் ஸ்மூத்தா இருக்கு, கியர் வந்து நல்லா இருக்கு. டர்போ இன்ஜின்ல வந்து டர்போ சவுண்ட் வருதுன்னு சொல்றாங்க. வருதுதான், நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ல ஓட்டி பார்த்தோம், அப்போ வந்து சவுண்ட் வந்தது. பட் ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு வண்டி. ஏன் நீங்கள் டர்போ எடுக்காம? டர்போ மைலேஜ் எங்களுக்கு, நாங்கள் மைலேஜ் காண்டி தான் அந்த வண்டி எடுத்தோம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய வண்டி வச்சிருக்கோம், சரி மைலேஜ் காண்டி சின்ன வண்டி எடுக்கலாம்னு எடுத்தோம். ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஸ்டெபிலிட்டிலாம் அதெல்லாம் சூப்பராகவே இருக்கு, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு. 120 போய் கட் பண்ணாலும் பாடி ரோல் கிடையாது, அதெல்லாம் பக்காவாக இருக்கு, அதெல்லாம் கூட கிடையாது. அண்ட் பின்னாடி லெக் ரூம் அப்படியே நல்லா இருக்கு. எந்த வந்து ஆல்ரெடி நான் எனக்கே லெக் கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம 2 பேரும் உட்காரனா கரெக்டாக உட்காரலாம். இப்போ யாராவது 3வது ஒருத்தர் ஆள் வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம், கொஞ்சம் கஷ்டம். ஒரு 100 கிலோமீட்டர் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையவே கஷ்டம் பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற ஏதாவது ஆக்சுவலாக ரிவைஸ் கேமரா கொடுத்துருக்கலாம். டெல்டா ப்ளஸ் இவ்வளோ கொடுத்து பெரிய விஷயமா இருக்கு இந்த காலத்துல. இதுவே ஓகே தான், நம்ம ஒரு 5000 கொடுத்தோன்னா வெளியே மாட்டி கொடுத்துருவாங்க, முடிச்சுக்கலாம். பட் அது வந்து எலக்ட்ரானிக் வைஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் கிளைம் ஆகாது. நல்ல ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை? கண்டிப்பாக. மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றி
மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் வந்து நான் 10,000 கிலோமீட்டர் போய் விட்டேன். அப்போ வந்து என்ன ஒரு நார்மலாக ஒரு 5,000 4.5 வந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக கிடையாது. நார்மல் மெயின்டெனன்ஸ் தான். நார்மல் தான். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு தொப்பை தெரியுதா? அது போகணுன்னு தான் ஜிம்முக்குள்ளே நுழைஞ்சேன். இன்றைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்கிறேன். கொஞ்சம் ரஃப்பாக விடுறேன் ஸ்பீட் பிரேக்கர். ரொம்ப நல்லாவே இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. ரொம்ப அந்த பள்ளமேட்லாம் பெருசா தெரியல. ஆனா இந்த சின்ன வண்டிக்கு மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் கிடையாது. இண்டிபெண்டன்ட் இருந்தால் நல்லா இருக்கும். மல்டிலிங்னால பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. நார்மலா ஒரு ஷிஃப்ட்ல என்ன இருக்கோ, ஒரு பலினில் இருக்கோ, அதே மாதிரி தான் இருக்கு. கார்னர்ஸ் எடுக்கும்போது பாடி ரோல் சுத்தமாக கிடையாது. நல்லா ஒரு வண்டி திரும்பும்போது நல்ல ஒரு பாடி ரோல் கிடையாது. பேசஞ்சர் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லான ரைட் கிடைக்கும். ஸோ இன்ஜின் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது. நல்ல கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குழந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்ய போகுது. ஆக்சுவலாக ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியூனாக ஓடுது, அழகாக ஓடுது. அண்டு என்னோட ஹைட்டுக்கு வந்து நான் ட்ராக்கை தள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பானட் சுத்தமாக வியூ கிடையாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தான் நீங்கள் ஓட்டியே ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வியாக இருக்குது. அதுக்கு இங்கிருந்து சைட் மிரரில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அண்ட் ஹார்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு மாறுசுக்கிட்டு தான் ஹார்ன் வரும். அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு விஷயம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அந்த 1.2 லிட்டருக்கான இன்ஜினுக்கான ஒரு இது ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது இதில். தெரியுமா உனக்கு? தெரியும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது இதில். நான் ஃபுல் பெடல் போடலைங்க, ஆஃப் பெடல் தான். வண்டி வந்து அரௌண்ட் 4500 RPM 90 பண்ணிட்டு இருக்கு. ரொம்பவே ஒரு குயிக்கான ஒரு 100 அடிக்கக்கூடியது தான். பட் நீங்கள் டர்போ இன்ஜின் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் த டர்போன்றதுனால இது எண்ணெய் தான், நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்கும் இதுக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் நல்லாயிருக்கும். இந்த கார் வந்து நீங்கள் தனியாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவல் மெதுவோ மைல்டான ஒரு மூவ் தான் இருக்குது. ஒரு நார்மலான 1.2 லிட்டர் இன்ஜினுக்கான பவர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலான கொடுக்கல. பிரேக்கிங் சூப்பர். பார்த்துருப்பீங்க, நார்மலான ஒரு டர்னிங் தான். ரொம்ப வந்து நீங்கள் ரிவர்ஸ் எடுத்து அது மாதிரி பண்ணணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. நார்மலாக நீங்கள் யூ டர்ன் நார்மலாக எல்லா கார்லையும் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே மாருதி சுசுக்கியில் பிடிச்ச எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கியர் பாக்ஸ், அந்த கிளட்ச் மட்டும் தான். இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக MG ஹெக்டார் ப்ளஸ் வச்சிருக்காரு. அதோட கிளட்ச் எப்படி இருக்கும்? லாரி மாதிரி இருக்கும். கியர் பாக்ஸ் வந்து டாராஸ் மாதிரி இருக்கும். ஸோ அவர் விளையாட்டுலாம் சொல்ல உண்மையிலே சொல்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். டிராஃபிக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 விரலும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வலிக்கும். ரொம்ப டென்ஷனான ஒரு மேட்ரு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளட்ச்சு அந்த மாதிரி ஒரு எந்த இஷ்யூமே உங்களுக்கு வந்து கிடையாது. ரொம்ப அந்த மாதிரி சொல்கிறானே சோஃபா வைக்கிறேன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பண்ணணும். நான் பெஸ்ட்டாக பண்ணி குறைஞ்ச விலையில் நாங்கள் தருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. ரொம்ப நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் ரைடை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஸ்டேரிங் வந்து சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.